இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ why it is in news அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ரீசென்ட்லி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐபிசி இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டர், ஓகேங்களா, இட்ஸ் லொக்கேட்டட் இன் லிமா, பெரு. Okay, so the director general have said that soon bio-fortified potatoes will reach India. Okay, so bio-fortified potatoes வந்து இந்தியால வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு சொன்னது நியூஸ்ல வந்துருச்சு. ஓகேங்களா, so that's why we have taken this topic. Okay, first let us see what is bio-fortification. Okay, so bio-fortification ன்றது என்னன்னா, yeah, what? Yeah, so nutrition வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்றது. ஓகேங்களா, so the process of increasing your nutritional value in food crops, that is known as biofortification. Okay, so process, அந்த ப்ராசஸ்க்கு பேரு biofortification. ஓகேங்களா, நம்ம நியூட்ரிஷனல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண போறோம், அந்த ப்ராசஸோட நேம் தான் என்னது, biofortification. ஓகே, ரைட். ஸோ இப்போ இது வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா கிராப்ஸ்ல நம்ம நியூட்ரிஷனை இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் சம் டெஃபிஷியன்சி, நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, பர்டிகுலராக இந்த ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்கு, கேரட் எடுத்துக்கோங்க, இப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சாப்பிட்ற கிராப்ல நம்மளுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை கொண்டு வர மாதிரி. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் லைக் யூஆர் க்ரோயிங் த நியூட்ரிஷனல் வெரைட்டி இன் யோர் ஃபீல்ட் இட்ஸ். ஓகேங்களா, ஸோ growth in the field இது வந்துட்டு ரொம்ப முக்கியம் in biofortification. Okay, so you are bringing the addition in the field itself, not in your plate. ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் why we need to do biofortification. Okay, so first what purpose, the next why we need to do biofortification. Okay, yeah, to increase the nutrition வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்காகன்னு சொல்லிட்டோம். hidden hunger, yeah. ஸோ நம்ம நியூட்ரிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம். ஸோ நியூட்ரிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா. ஸோ வாட் இஸ் தட் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி? ஓகே, ஸோ phenomenon known as hidden hunger. Okay, so hidden hunger address பண்ணுறதுக்காக we are bringing this thing. Okay, so what is hidden hunger அப்படின்னா, so hungry means if you are so hungry you will eat some food. ஓகேங்களா, அப்போ சாப்பிட்டது என்ன ஆயிரும், நம்மளுக்கு ஹங்கர் அடங்கிடும். ஓகேவா, ஸோ இட்ஸ் லைக் உங்களுடைய ஸ்டார்வேஷன் இருக்கு, அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க. ஸோ ஏதோ ஒன்று உள்ளே போட்டீங்க, முடிஞ்சு. ஓகேங்களா, ஸோ பசி எடுக்காது. ஓகேங்களா, தட் இஸ் ஹங்கர். ஹிடன் ஹங்கர்னா யூ வில் ஹாவ் கேலரிஸ், நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எனர்ஜி எடுத்துக்கிறீங்க, பட் யூ டோன்ட் அட்ரஸ் த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் யூ நீட் இன் யுவர் பாடி. ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஹிடன் ஹங்கர் மீன்ஸ் யூ ஆர் டேக்கிங் அப் யுவர் கேலரிஸ் but you are not addressing the micronutrient deficiencies. Okay, so micronutrient deficiency தேவையான essential micronutrients நீங்க எடுத்துக்கல. ஓகேங்களா, that is known as hidden hunger. Okay, so hidden hunger நால என்ன ஆகும் அப்படின்னா, for example நீங்க விட்டமின் ஏ ப்ராப்பரா எடுத்துக்கல அப்படின்னா it will cause night blindness. விட்டமின் பி னா beriberi. ஓகேங்களா, so anemia, so all these things will occur. Okay, so இந்த மாதிரி deficiency related diseases வந்துட்டு நம்மளுக்கு ஒரு protein ப்ராப்பரா இல்ல, kwashiorkor. Okay, so all these things will occur in your body. Okay, and sometimes it will lead to weak immunity also. So by weak immunity ஒரு group social levelல நிறைய பேர்ட்ட weak immunity இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், that group easily they will be prone to diseases. ஓகேங்களா, ஸோ ஈஸியாக டிசீசஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஈவன் யூ டேக் மெஷர்ஸ், இட் இஸ் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் தம். ஓகேயா, ரைட். ஸோ இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் கவர்மெண்ட் டு அட்ரஸ் தீஸ் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ். ஓகே, அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லைக் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5, ஓகே, 2019 to 21. Okay, so according to this, around 35.5% children in India, 35.5% children in India are affected by stunted growth. So stunting. Okay, stunting na enadhu, proper growth illama kullama irukkiradhu. Okay, not dwarfism, but they won't get their regular growth. Okay, so that is stunting. Okay, so this is for under 5. Okay, so it's less than 5.
ஏஜ்ல less than 5 years ஏஜ் உள்ள children கிட்டக்க around 35.5% have this stunted growth. Okay, then around 32% have underweight issues. 32% have underweight issues. 57% of women and 25% of men suffer from anemia. Okay, right? So இது எல்லாமே மேஜரான ரீசனே என்னது? Because of micronutrients or vitamins, minerals. ஓகேங்களா, உங்களுடைய ஸ்டேபிள் எனர்ஜி கிடைக்காம இப்படி ஆக கிடையாது. ஓகேங்களா, ஸோ லைக் ஆஃப்டர் வி brought in கிரீன் ரெவல்யூஷன் நம்ம வந்துட்டு ஹங்கர் அப்படின்றத வந்துட்டு we have solved the issues. Okay, so இன்னைக்கு பிடிஎஸ் சிஸ்டம் மூலமா லைக் மேக்ஸிமம் எவ்ரி ஒன் கேன் கெட் த ஃபுட். ஓகேங்களா, ஹங்கர்ன்றதுக்கு இடம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு கையில் ரீச் ஆகிற அளவுக்கு we have taken measures. Okay, but still we didn't take measures regarding this deficiencies. Okay, right? So இது இல்லாம வேற என்ன ரீசன்ஸ்? ஓகேங்களா, வேற என்ன ரீசன்ஸ்க்காக நம்ம இது கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் there is a high dependence on staple crops. Okay, so staple crops னா என்னது? நம்மளுக்கு ரைஸ், வீட், மேய்ஸ், ஓகே, மேஜர் கிராப்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான கிராப்ஸ் மட்டும்தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோமே தவிர we are not going for other varieties. ஓகேங்களா, ஸோ we are not taking proper fruits. Okay, we are not taking proper vegetables. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்னென்ன நினைப்போம்? தோசை சாப்பிட்டா போதும், சோறு சாப்பிட்டா போதும் இல்லையா? இவ்வளோதான் நம்மளுடைய மைண்டே இருக்கு. லைக் we need, but you see when you go to China or Japan or Korea, அவங்களோட ஃபுட் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா there lot of vegetables, meat எல்லாமே இருக்கும். ரைட்டா, மிக்ஸ்டு வெரைட்டிஸாக இருக்கும். சி அவர் ஃபுட் நோ லைக் ஆஃப்டர்நூன் லஞ்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா லெமன் ரைஸ், தயிர் சாதம் இல்லையா? ஸோ இப்படி தான் இருக்கு. ஓகே, ஸோ வி ஆர் ஈட்டிங் ஒன்லி வாட்? ரைஸ். எப்போ பாரு ரைஸ் தான். ஓகேங்களா, ஸோ வி ஆர் நாட் அட்ரஸிங் த டெஃபிஷியன்சிஸ் இன் அவர் பாடி. ஃப்ரூட்ஸ் கிடையாது, வெஜிடபிள்ஸ் கிடையாது, அண்ட் எஸ்பெஷலி வி ஆர் ஆப்டிங் ஒன்லி ஃபார் ரைஸ் வெரைட்டி. வி ஆர் லீவிங் அவுட் மில்லட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இதே மாதிரியே மில்லட்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு கம்பு, கேழ்வரகு அதே மாதிரி ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல நம்ம எடுத்துக்க முடியும். பட் we are not opting for it. தோசை ஏன் அரிசி மாவுலேயே தோசை சுடாம கம்பு தோசை, ராகி தோசை சுடலாம். பட் we are not opting for this. ஓகேங்களா, ஸோ ஆல் தீஸ் ரீசன்ஸ் பிகாஸ் we are mostly dependent on these staple crops and we are leaving out your millets. ஓகேங்களா, இது வந்துட்டு இன்னொரு ரீசன். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வந்துட்டு ஏன் இந்த மெத்தட் நம்ம போகணும் அப்படின்னா இட் இஸ் ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா, ஸோ சீட் வெரைட்டிஸ் நம்மளுக்கு வந்துட்டு டெவலப் ஆகுது இல்லையா? இந்த சீட் வெரைட்டிஸ் வந்துட்டு ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம்? அகைன் அதுல இருந்து வர சீட்ஸை தே கேன் யூஸ் இட் ஃபார் த நெக்ஸ்ட் சோயிங் சீசன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஜெனட்டிக் வெரைட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இல்லை ஈவன் நாட் ஈவன் தட் லைக் ஹைபிரிட் வெரைட்டிஸ்லையுமேவும் வி won't get the seeds. Every time we need to go to the shop and we need to buy the seeds. ஓகேங்களா, ஸோ பட் இதுல என்ன அப்படின்னா நம்ம கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்ல, ஓகே, இதுலயுமே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் அதுவே நீங்க கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்ல போனோம் அப்படின்னா சீட்ஸ் அவங்க கையில தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் ஃபார்மர்ஸ். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் பிட் ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஸோ இந்த ரீசன்ஸ்னால we are opting for பயோ ஃபோர்டிஃபிகேஷன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா மெத்தட்ஸ் இன்வால்வ்ட் இன் பயோ ஃபோர்டிஃபிகேஷன். So first one is conventional. So conventional breeding. So cross பண்றது. ஓகேங்களா, so normal hybrid varieties ல எப்படி கொண்டு வருவோம் அந்த மாதிரி. So you have one crop or like you have a crop, you have desired character of one more crop. ஓகேங்களா, ஒரு high yielding variety இருக்கும். ஒரு cropல வந்துட்டு like fruits வந்துட்டு இருக்கு, fruits நல்லா ரெட்டிஷா இருக்கு, நல்லா பல்பியா இருக்கு அப்படின்னா you are going to cross them both. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு வெரைட்டி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, so it is not very easy to get this process because it will take years. Okay, sometimes it will take 10 years minimum. ஓகேங்களா, ஒரு ப்ரீடிங் வெரைட்டி புதுசா கொண்டு வராங்க அப்படின்னா it will take minimum of 10 years. ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் வந்துட்டு கிராஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஃபீல்ட்ல வந்துட்டு ஃபுல்லா அதே வெரைட்டிஸா இருந்து தென் அதோடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், பெஸ்ட் அட்டாக் இது எல்லாம் பார்த்து அது ஒரு கிராப் வெரைட்டி வருதுன்றப்போ it will take a bit of time. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் we are using lot. ஓகே, கன்வென்ஷனல் மெத்தட்ல கிராஸ் ப்ரீடிங் பண்ணி கொண்டு வர வெரைட்டிஸ் we are using lot. ஸோ என்ன வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம்? பயோ ஃபோர்டிஃபைடு கிராப்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு
pearl millet இருக்கு அப்படின்னா நல்ல ரிச்சான அயன் ரிச்சான ஒரு pearl millet ஓகேங்களா. இந்த சைடு ஹை yielding வெரைட்டி ஒன்று. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு வெரைட்டி கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம யூசேஜ் பண்ணிட்டு கொண்டு வர்றது ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் கன்வென்ஷனல் ப்ரீடிங் மெத்தட். அண்ட் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் ஓகேங்களா. நார்மலாக ப்ரீட் ஆகுது, அதுலேருந்து நம்ம வெரைட்டி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். அண்ட் இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இட் வில் டேக் வெரி லாங் டைம் பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சுரல் வேரியேஷன். So when you go across an environment, you will study this, okay? Speciation, variation, mutation, okay? So variation in the sense, like naturally some processes happening, okay? Like for example, நம்மளுக்கு ஒரு crop variety இருக்கு, அந்த cropக்கு நேச்சராகவே high yielding character கிடையாது. நீங்க cross பண்றப்போ some changes are happening inside its genomic structure, okay? But you are not inducing it. ஓகேங்களா, ஒரு கெமிக்கல் போட்டு நீங்க அதை இன்டியூஸ் பண்ண கிடையாது. ஓகேங்களா, இட் இஸ் ஹேப்பனிங் இன் அ நேச்சுரல் வே. ஓகே, ஸோ அதை தான் நம்ம வேரியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இட் மே ஹேப்பன் டியூ டு மியூட்டேஷன் ஆர் ஜெனட்டிக்கா லைக் ஜெனட்டிக் டிஃப்ட், இல்லை ஒரு என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ்னால நடக்கலாம், எதனால வேணாலும் அந்த வேரியேஷன்றது நடக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், கிராஸ் பண்றோம். ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி வேரியேஷனை நம்ம நேச்சுரலா கொண்டு வரதுனால இட் இஸ் டேக்கிங் எ வெரி லாங் டைம். ஓகே, ஸோ தட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கன்வென்ஷனல் ப்ரீடிங். Okay, so next one is agronomic practices. Okay, agronomic practices means the practices you are doing in the field. Okay, so இது நம்ம எங்க பண்றோம், இதுவும் ஃபீல்ட்ல தான் பண்றோம், but we are doing it intentionally, right? So இது என்ன, இது வந்துட்டு உங்களுக்கு ப்ரீடிங் சென்டர்ல பண்றது. ஓகே, அக்ரோனாமிக் ப்ராக்டிசஸ்ன்றது நீங்க எங்க வெரைட்டி ஈல்டுக்கு போட்டிருக்கீங்களோ, சோயிங் பண்ணி ஒரு நார்மலான ஃபார்மர் இருக்காங்க, அங்க சோயிங் பண்றாங்க இல்லையா, அந்த ஃபீல்ட்ல வாட் எவர் ப்ராக்டிசஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ தட் இஸ் நோன் அஸ் அக்ரோனாமிக் ப்ராக்டிசஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரான கிரிட்டிக்கல் டைம்ல வந்துட்டு வாட்டர் கொடுக்கறது, ஃபெர்டிலைசர் அப்ளை பண்றது, ஓகேங்களா, பெஸ்டிசைட்ஸ் அப்ளை பண்றது, ஆல் தீஸ் திங்ஸ் கம்ஸ் அண்டர் அக்ரோனாமிக் ப்ராக்டிசஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு நியூட்ரியன்ட் ரிச் ஃபெர்டிலைசர்ஸ், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் யூரியா. ஸோ யூரியா நீங்க ஜென்ரலாகவே போட்டீங்கன்னா அந்த பிளான்ட் அந்த இடத்துல சாயில் எப்படி இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு நைட்ரஜன் அந்த பிளான்ட்டுக்கு போனாலே இட் வில் பிகம் வெரி கிரீன் இன் கலர். ஓகேங்களா, கிரீன் கலர்ல தான் இருக்கும். அண்ட் இட் வில் பி லைக் இட் வில் க்ரோ வெரி ஃபாஸ்ட், நல்ல ஹை க்ரோத் இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும். ஸோ வாட் யூர் ஃபார்மர்ஸ் வில் டூ, they will imagine like if it is so green they will get more yield அப்படின்னு சொல்லிட்டு they will apply lot of urea. It's one of the major problems in India agriculture பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ நியூட்ரிஷன் எஃபிஷியன்சி, நியூட்ரிஷன் யூஸ் எஃபிஷியன்சி இஸ் வெரி லெஸ் இன் இந்தியா. நம்ம போதுமான அளவுக்கு நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், ஃபெர்டிலைசர்ஸ்ல ஜிங்க் ரிச் ஃபெர்டிலைசர்ஸோ இல்லை பாஸ்பரஸ் ரிச்சோ என்ன டெஃபிஷியன்சி இருக்கோ அதை நம்ம அப்ளை பண்ண போறோம். தட் இஸ் நோன் அஸ் அக்ரோனாமிக் ப்ராக்டிசஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ அட்வான்டேஜ் இட்ஸ் லைக் ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ். இப்போ சொன்னோம் இல்லையா, யூரியா நம்ம போட்டதுமே கொஞ்ச நாள்ல செடி நல்லா வளர்ந்துரும். ஸோ ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ் வில் பி தேர். பட் த டிஸ்அட்வான்டேஜஸ் you need to put lot of efforts in this. ஓகேங்களா, ஸோ you need to consistently you need efforts இல்லையா. ஒரு பர்டிகுலர் டைம்னா அந்த டைமுக்கு ஒரு 3 days ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ you need attention. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா then you will not get the result. Okay, so that consistent effort is needed for this. This is one of the disadvantage. Okay, the next one is genetic engineering, biotechnology or genetic engineering. Okay, so genetic engineering பார்த்தீங்க அப்படின்னா, so the name insists that you are going to alter the genes. Okay, so you are going to do the modification at the DNA level. ஓகேங்களா, either you are going to insert a gene or you are going to delete a gene. ஓகேங்களா, so the thing is, so இப்போ இது ஒரு practice and one more practice is molecular breeding. Okay, ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு யூஸ் அ ஜீன் ஃப்ரம் அவுட் சைட். ஓகேங்களா, வேற ஒரு ஆர்கானிசமோட ஜீன் எடுக்கிறோம், நாட் ஈவன் ஃப்ரம் த சேம் ஸ்பீசிஸ். யூ ஆர் கோயிங் டு டேக் இட் ஃப்ரம் சம் அதர் ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனடிக் இன்ஜினியரிங்ல யூ ஆர் கோயிங் டு யூஸ் ஈகோலை. ஓகேங்களா, ஸோ ஒரு ஈகோலைலேருந்து எடுக்கிறீங்க, இல்லை நம்ம பிடி காட்டன்ல பார்க்குறோம் இல்லையா, ஸோ பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்லேருந்து எடுக்கிறோம், அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். ஓகே, இந்த மாதிரி நம்ம வேற ஒரு பாக்டீரியல் ஆர்கானிசம்ல இருந்து ஜீனை எடுத்து அதை நம்ம பிளான்ட்டுக்குள்ள செலுத்தி we are going to alter the gene setup of the plant. ஓகேங்களா, அப்படி பண்ணி we are going to get the nutritional benefit from the plant. That is known as genetic engineering method. Okay,
ஸோ மாலிகுலர் சிசர்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்து மாலிகுலர் ப்ரீடிங்ல என்ன அப்படின்னா சேம் ப்ரீடிங் மெத்தட் தான். கன்வென்ஷனலாக என்ன ப்ரீடிங் பண்றோமோ அதே ப்ரீடிங் மெத்தட், பட் யூ ஆர் கோயிங் டு யூஸ் மாலிகுலர் டிஎன்ஏஸ். ஸோ டிஎன்ஏ மார்க்கர்ஸ் யூ ஆர் கோயிங் டு யூஸ். ஓகே, டிஎன்ஏ மார்க்கர்ஸ். ஸோ இந்த டிஎன்ஏ மார்க்கர்ஸை நம்ம யூஸ் பண்ணி we are going to identify which gene is responsible for the nutritional expression அப்படின்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேக்கிங் அ கிராப், அந்த கிராப்ல வந்துட்டு ஜிங்க் வந்துட்டு நல்ல அவைலபிலிட்டியில இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இப்போ நம்மள்ட்ட ஒரு கிராப் இருக்குது, ஹை ஈல்டிங் வெரைட்டியா இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த ஜிங்க் கிராப்ல இருக்கக்கூடிய அந்த ஜீன் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நீங்க அதை கட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பதிலாக ப்ரீடிங் தான் பண்ண போறோம். பட் நம்ம அந்த ஜீன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரீடிங் பண்ண போறோம். ஓகேங்களா, யூ ஹேவ் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ். ஸோ ஒவ்வொரு கிராப்லையுமே நம்ம மாலிகுலர் ரீடிங் வந்துட்டு பண்ணி, ஓகேங்களா, அந்த டிஎன்ஏ மார்க்கரை யூஸ் பண்ணி எந்த ஜீன் எக்ஸ்பிரஷனுக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டு we are going to do the breeding method. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லைக் லிட்டில் பிட் ஆஃப் ஜெனட்டிக் அண்ட் யுவர் கன்வென்ஷனல் மெத்தட். ஓகேங்களா, ரைட். ஸோ இவ்வளோதான், இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ப்ரீடிங் பண்றப்போ என்ன ரீசன்னே தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ இட்ஸ் கோயிங் டு ரெடியூஸ் யுவர் டைம். ஓகே, ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் மாலிகுலர் ப்ரீடிங். இட் இஸ் கோயிங் டு ரெடியூஸ் யுவர் டைம் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நேச்சுரல் வே. ஓகேங்களா, ஸோ யூ ஆர் நாட் கோயிங் டு கட் ஆர் டூ எனி திங். ஓகேங்களா, ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ண போறது கிடையாது. ஓகே, ஓகே, ஸோ யூ கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஜீன், ஓகேங்களா, த்ரூ ப்ரீடிங் மெத்தட், ரைட். So genetic engineering la paathom appadina, genetic engineering as we said only BT cotton is allowed in India and no other genetic engineered crops are allowed in India. ஓகேங்களா, ரைட். ஈவன் மஸ்டர்ட் இருக்கு, அலோவ் பண்ணிட்டு திரும்பவும் அதை வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஸ்டில் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி GM crops. ஸோ இந்த GM வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் we have a crop globally. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பயோ ஃபோர்டிஃபிகேஷன் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் கிராப் இருக்கு. இட்ஸ் நேம் இஸ் கோல்டன் ரைஸ். ஓகே, கோல்டன் ரைஸ், right. So இப்போ genetic engineering ஓட advantage disadvantage பார்த்துட்டு will go for golden rice. Okay, so the genetic engineering advantage என்ன, it is very precise, very accurate. ஓகேங்களா, right. So நீங்க molecular levelல போய் பண்றதுனால it is very precise, but the thing is you have regulatory hurdles. For example, you take India, you can't implement it. ஓகேங்களா, because we have regulatory measures. ஓகேங்களா, and like a lot of people fear. ஓகேங்களா, so இது கொண்டு வந்தோம் அப்படின்னா இதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆகுமோ, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அஃபெக்ட் ஆகுமோன்ற அந்த பயம். ஓகேங்களா, எஸ்பெஷலி among the farmers. Okay, they won't get seed varieties. Okay, so இந்த மாதிரி reasonsனால like there are disadvantages in genetic engineering method. Okay, now let us see what is golden rice. So golden rice, so it's a rice variety. Okay, so இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி வேற ஒரு ஆர்கானிசம்ல இருந்து you are going to take a gene. ஓகேங்களா, so இதுல வந்துட்டு control, ஓகேங்களா, CT-RL gene. Okay, it is taken from Erwinia Uridovora. Okay, Erwinia Uridovora. Okay, right. So இப்போ இந்த ஜீன்ல இருந்து நம்ம இந்த உங்களுக்கு வந்துட்டு இந்த பாக்டீரியால இருந்து we are taking this gene. Okay, so இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட எண்டோஸ்பெர்ம்ல it will produce beta carotene. Okay, when you are consuming this type of rice, ஓகேங்களா, இந்த பீட்டா கெரோட்டின் இருக்கக்கூடிய ரைஸை நீங்க சாப்பிட்றப்போ your body will convert this beta carotene into vitamin A. ஓகேங்களா, ஸோ இது எங்க நடக்கும் அப்படின்னா, it happens because of your enzymes, the digestive enzymes, bile salts. ஓகேங்களா, ஸோ அந்த digestive systemல நம்ம இந்த பீட்டா கெரோட்டின் வந்துட்டு it will getting converted into vitamin A. ஓகேங்களா, ஸோ அது வந்துட்டு ரெண்டு டைப்பா மாறும். லைக் மேஜர் நம்ம என்ன சொல்றோம், நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் ஏ இல்லைன்னா நம்மளுக்கு நைட் பிளைண்ட்னஸ் வரும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ திஸ் ஒன் அதர் நேம் இஸ் ரெட்டினால். ஓகே, ஸோ இட் வில் பி ஸ்டோர்ட் இன் யுவர் லிவர். ஸோ வென் எவர் யுவர் பாடி நீட்ஸ் இட், இட் வில் கம் அவுட். ஓகேங்களா, ஹார்மோன் மாதிரி, இன்சுலின் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. ஓகேங்களா, ரைட். ஸோ திஸ் இஸ் அ கோல்டன் ரைஸ் வெரைட்டி. யூசி இது வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க, பட் இட் இஸ் நாட் யூஸ்ட் இன் இந்தியா. ஓகேங்களா, ரைட். ஸோ இது வந்துட்டு பிலிப்பைன்ஸ் வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ IRRI, ஓகேங்களா, அவங்க வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரண்ட்லி இன் பங்களாதேஷ் ட்ரையல்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஓகே, பட் இட் இஸ் நாட் லைக் யூஸ்டு ஹோல் குளோபலி. ஸ்டில் த ப்ராசஸ் ஆர் கோயிங் ஆன். ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அப்ரூவலும் கிடையாது. நம்ம இன்னும் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல ரிகார்டிங் தட். ஓகே,
right? And it is known as golden rice in solra, the golden color because it is yellowish in color. Okay, so because of the beta carotene it looks yellowish in color, so adanal the golden rice appdin solrom. Okay, so why we bought this? To counter the vitamin A deficiency. Okay, right. So next இன்னும் varieties என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, லைக் நம்ம சொல்லிட்டு golden rice இந்தியால யூஸ் பண்ணல, அப்ப வேற என்னென்ன varieties நம்ம இந்தியால யூஸ் பண்றோம்? ஓகேங்களா, so example CR தான். Okay, so rice variety actually. Okay, CR தான், so zinc rich rice variety, so it is developed by ICAR. ஓகேங்களா, so இது வந்து நமக்கு என்ன மெத்தட் மூலமா தான் கிடைச்சிருக்கு? கன்வென்ஷனல் மெத்தட். ஓகேங்களா, so நீங்க என்ன பயோ fortified foods நீங்க பார்த்தாலும் it will be through conventional method or some other method, but not through genetic engineering method. Okay, right. Then apart from that, Dhanashakti Bajra variety, pearl millet, to counter anemia. Okay, and then Pusa Vivek QPM. QPM 9. Okay, this is also wheat variety, maize variety. Okay, maize variety. So in the variety la enna appadina, like they have changed it to produce increase in lysine and tryptophan. So they are essential amino acids. ஓகேங்களா, so இது ரெண்டும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். so essential amino acids நம்ம இன்க்ரீஸ் பண்றோம்னா அப்ப என்ன நமக்கு கிடைக்கும்? அமினோ ஆசிட் அதிகமாச்சுனா proteins. Okay, so it will give protein. So to counter protein deficiency, so when you have protein deficiency it will lead to kwashiorkor. Okay, right. So to prevent kwashiorkor, in the variety வந்து they have released. ஓகேங்களா, especially to prevent it. Okay, right. so இது இல்லாம what are the efforts taken by the government? Okay, so இந்த மாதிரி நிறைய varieties இருக்கும். எங்கயாவது நியூஸ்ல நீங்க பாக்குறப்ப varieties வந்துச்சு அப்படினா ஒரு glance பாத்துக்கோங்க. Okay, so what are the efforts taken by the government? Okay, so first one is R&D. Okay, R&D efforts. Okay, so உங்களுக்கு வந்து national level institutes, universities, TNA இருக்கு எக்ஸாம்பிளுக்கு, state universities or ICA or IARI. Okay, so all these institutes. ஓகேங்களா, so இந்த மாதிரி institutesல உங்களுக்கு breeding programs போயிட்டு இருக்கு. Then apart from that, Harvest Plus program. So actually in the program it was launched by ICGIAR. It was launched by ICGIAR, International Consultative Group on International Agricultural Research. CGIAR. Okay, Consultative Group on International Agricultural Research. Okay, so இது வந்து it's an international forum மாதிரி. You have lot of institutes collaborations in that. ஓகேங்களா, so மத்த ICRISAT or IRRI இந்த மாதிரி நிறைய institutes உடைய collaborations இருக்கக்கூடிய ஒரு consultative platform அது. ஓகேங்களா, so இந்த platforms நம்ம இங்க இந்தியால வந்துட்டு ICAR கூட வந்துட்டு collaboration பண்ணி அவங்க வந்துட்டு இந்த Harvest Plus program அப்படின்றத நடத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா, so this is collaborated with the ICAR in India. Okay, so இதுல இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுவாங்க அப்படினா to produce biofortified crops only. ஓகேங்களா, so to produce biofortified crops, அதுதான் உங்களோட எய்ம். அந்த CR தான் variety, தனசக்தி சொன்னோம் இல்லையா, so all these varieties are under this program only. Okay, then apart from that, research in your universities. Okay, then apart from that, you October 2020. Okay, so PM have dedicated 17 crops, 17 biofortified crops to our country. ஓகேங்களா, so dedicate means இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம், இது உங்களுக்காக சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஓகேங்களா, so they have released 17 biofortified crop varieties. Okay, then apart from that, missions. ஓகேங்களா, உங்களுக்கு national biofortification mission, then Poshan Abhiyan. Okay, so உங்களுக்கு PDS system மூலமா, midday meals மூலமா you are going to take the food. Okay, so
ஸோ இப்போ மிட் டே மீல் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக ரைஸ் வெரைட்டி கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ரைஸ் பிடிஎஸ் சிஸ்டம்லேருந்து நம்ம கிடைக்கிற அந்த ரைஸேவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ரிச்டா நியூட்ரியன்ட் என்ரிச்டு ரைஸாக கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு அட்ரஸ் தட் இந்த வெரி பாட்டம். ஓகேங்களா? பாட்டம் லைன்லேயே நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ த்ரூ போஷன் அபியான் through PDS and midday meal schemes. Okay. Then National Nutrition Mission. So National Nutrition Mission கீழே தான் இதெல்லாம் வருது. ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? கிசான் மேலாஸ் கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? டு கிவ் அவேர்னஸ் டு த ஃபார்மர்ஸ். ஓகே. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் அப்படின்னு 2023 வந்துட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக? டு ப்ரொமோட் இன்டேக் ஆஃப் மில்லட்ஸ். ஓகேங்களா? ஸோ நியூட்ரிஷனல் அப்டேட் வந்துட்டு வேணும் அப்படின்றதுக்காக we have done that. ஓகே. Yes, that's it. So disadvantages ன்னு பார்த்தோம் அப்படின்னா this is overall advantages or efforts taken by the government. Okay. So disadvantages ன்னு பார்த்தோம் அப்படின்னா as we said sometimes it is taking very long time. ஓகேங்களா? Then farmers கிட்ட கைமே வந்துட்டு when they are used to one type of crop, நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு இன்னொரு வெரைட்டி போடுங்க அப்படின்னா நோ தே வில் நாட் கோ ஃபார் இட். ஸோ ஈவன் பஞ்சாப்ல வந்துட்டு நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு இப்போ. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு என்னன்னா எம்எஸ்பியை வந்துட்டு ரைஸுக்கு ரிமூவ் பண்ணிடுவாங்களோன்ற பயம் இருக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா? பட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஸோ ரைஸ் போட்டு போட்டு உங்களுடைய வாட்டர் வந்துட்டு டெப்ளீட் ஆயிடுச்சு, கிரவுண்ட் வாட்டர் ஹஸ் பீன் டெப்ளீட்டட், ஸோ பெட்டர் யூ ஸ்விட்ச் ஆன் டு மில்லட்ஸ் அப்படின்னு ப்ரொமோட் பண்றாங்க. பட் தே ஆர் அஃப்ரைட் தட் தே வில் லூஸ் தேர் எம்எஸ்பி. ஓகேங்களா? ஸோ இன்கம் போயிருன்ற பயத்தை தே நாட் ஸ்விட்சிங் இட் ஓவர். ஓகே. ஸோ ஃபார்மர்ஸ் கிட்டக்க அந்த தயக்கம் இருக்கிறது. ஓகே. தென் பயோடைவர்சிட்டி ரிடக்ஷன். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிராப் நீங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸோட அதாவது பயோடைவர்சிட்டி வந்துட்டு கம்மியாயிரும். ஓகேங்களா? அது வந்துட்டு சொல்கிறாங்க. தென் அக்செப்டன்ஸ் இஷ்யூ அண்ட் ட்ரேட் ஆஃப் யூஆர் ஆல்ட்ரிங் இட் இல்லையா? ஸோ இப்படி பண்ணுறப்போ ஒரு விஷயம் கம்மியாகிறப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம், ஒரு விஷயத்தை அதிகப்படுத்துறோம். ஓகே. இப்போ லைசின் நம்ம அதிகப்படுத்துறோம் அப்படின்றப்போ வேற ஏதாவது ஒரு அமினோ ஆசிட் கம்மியாகலாம். ஸோ இட் மைட் ஹேவ் சம் எஃபெக்ட்ஸ் அண்ட் வி கான் see that in the ஷார்ட் ரன். ஒரு லாங் ரன் போகிறப்ப தான் நம்மளுக்கு வந்துட்டு அது தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த நியூட்ரிஷனல் ட்ரேட் ஆஃப் மே ஹேப்பன் அப்படின்றாங்க. ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் காஸ்ட் யூ நீட் டு ஸ்பெண்ட் லாட் ஆன் திஸ். ஓகே. ஸோ இது இப்போ இவ்வளோ காஸ்ட் இருக்கா, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் டயட் மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ பாதி ரைஸ் எடுத்துக்கிறோம், எல்லா ரைஸ்லேயே எல்லாமே கிடைக்கணும்னு இல்லாமல் we can take the steps. ரைஸ் கொஞ்சம் பேலன்ஸ்டு மீல். ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு எக்கு, ப்ரோட்டீனுக்கு, வெஜிடபிள்ஸு, ஓகேங்களா, ஃபைபருக்கு, இந்த மாதிரி நம்ம மீலை வந்துட்டு பேலன்ஸ்டு மீலாக எடுக்கிறதுமே இட்ஸ் அ பெட்டர் வே. ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் யுவர் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ஓகே. ஸோ தட்ஸ் இட் அபவுட் பயோஃபோர்ட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.